إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலைய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் எமது பள்ளிவாசலிலே நடைபெற்று வரக்கூடிய அல் குர்ஆன் அஸ்-சுன்னா விளக்க வகுப்பிலே மாதம் முதலாவது வாரம் என்னுடைய அகீதா உடைய ஒரு தொடர் நடந்து செல்வதை நாங்கள் சில மாதங்களாக கேட்டு வருகிறோம், பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட செய்திகள், அல் ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை விஸ்வாசித்தல் என்ற ஒரு தலைப்பில் 5வது அங்கமாக இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் நாங்கள் அகீதா என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் நாங்கள் இதுவரைக்கும் ஈமான் ஒரு மனிதன் வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், ஈமான்ட செல்வாக்கு, ஈமான் எப்படி ஈமான் கொள்ளணும் என்ற சம்பந்தமான ஒரு தெளிவை பார்த்தோம். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வி, அல்லாஹ்க்கு புள்ள குட்டி இருக்கா, உருவம் இருக்கா, அல்லாஹ் பெற்றது யார், அல்லாஹோட உம்மா அப்பா யார் என்ற ஒரு வினாவுக்கு அல்லாஹ் சொன்ன விளக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் அரசில் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான் என்ற சம்பந்தமாக பார்த்தோம். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அரசில் இருந்தாலும் அவன் அறிவால் ஆற்றலால் முழு உலகையும் சூழ்ந்திருக்கிறான். அவன் இருக்கிறது அரசில், அவன் அரசில் இருந்து முழு உலகத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அவதானித்து கொண்டிருக்கிறான். மனிதர்கள், மிருகங்கள், ஊர்வன, பட்சிகள், பறவைகள், செடி கொடிகள் அனைத்துடையவும் அசைவுகளை எல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எங்களோட உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்களை கூட அவன் அறிந்தவனாக இருக்கிறான். பிடரு நரம்பை விட கிட்ட இருக்கிறான். அதைத்தான் அத்வைதம் பேசக்கூடியவங்க அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவங்க பிரதானமாக வைக்கக்கூடிய அல்லாஹ் பிடரு நரம்பை விட கிட்ட இருக்கிறான். அதை எப்படி புரியணும் என்ற சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்தோம். பிடரு நரம்பு கிட்ட இருக்கிறான் என்றால் இங்கே வந்து அவன் உட்கார்ந்து இல்லை, அரசில் இருந்து பிடரு நரம்பை விட, ஹப்லில் வரீத், பிடரு நரம்பை விடவும் எண்ணத்தால், சிந்தனையால், ஆற்றலால் எங்களுக்கு கிட்ட இருக்கிறான் என்ற சம்பந்தமாக பார்த்தோம். அதற்கு பின்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டான்ற சம்பந்தமாக போன கிழமை நாங்கள் பார்த்தோம், சென்ற மாதம் நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, கண்ணுண்டு, கையுண்டு, குர்ஆனிலிருந்து என்ன ஆதாரங்கள், சுன்னாலிருந்து என்ன ஆதாரங்கள் என்ற சம்பந்தமாக மிக தெளிவாக நாங்கள் குர்ஆன் சுன்னாலிருந்து பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக ஒரு அரை மணித்தியாலத்துக்குள்ளே, அவ்வளோ நேரம் போகாது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வை காண முடியுமா, அது ஒரு முக்கியமான ஒரு பாடம். இது அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. நான் உங்களுக்கு ஆரம்பமாக சில செய்திகள் சொன்ன ஞாபகம். அகீதாண்டு வார நேரம் அல்லாஹ்வும் தூதரும் சொன்னால் கேள்வி கணக்கின்றி, கேள்வி வினா தொடுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இதை நாங்கள், இதான் மூமின், அல்லாஹ் இருக்கிறான், அவன் இருக்கிறான். எல்லாம் யோசித்து யோசித்து அல்லாஹ் படைத்தது யாருன்ற அளவுக்கு கொத்தம் பேய்த்திரப்படாது. அது ஈமான்ட பலகீனம். கபருடைய வாழ்க்கை நிச்சயமாக உண்டு, சக்கராத்து நிலைமை நிச்சயமாக உண்டு, மௌத்துக்கு பின்னால் வாழ்வு நிச்சயமாக உண்டு. யார் பார்த்தவங்க, ஆய்வு செஞ்சவங்க யார், விஞ்ஞான ரீதியாக சாத்தியப்படுமா, அதெல்லாம் ஒரு மூமின் கேட்க இயலா. அல்லாஹ் சொன்னான், தூதர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் இறங்குறான், அல்லாஹ் இறங்குறான், அவன் இறங்குறான், அவன் தகுதி கேட்டாப்போல் இறங்குறான். இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறேன் என்றால் அல்லாஹ்வை காண முடியுமா. இது உலகத்தில், அதாவது ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்க ஏழுமான ஒரு சர்ச்சை ஒன்று பொதுவாக மக்கள் மன்றத்தில் இருக்கத்தான் செய்யுது. இதில் வந்து நாங்கள் பார்க்குறோம், முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட பிரிவு மட்டும்தான் அல்லாஹ்வை உலகத்திலையும் பார்க்கலாம், மறுமையிலையும் பார்க்கலாம், என்றைக்கும் பார்க்கலான்னு சொன்ன ஒரே ஒரு பிரிவு முஅ்தஸிலா. மற்றும் முஅ்தஸிலா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முஅ்தஸிலாக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ்வை பார்க்க இயலா, மறுமையிலையும் அல்லாஹ் பார்க்கலான்ற செய்தியை சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் உண்மையிலே அல் குர்ஆன் அஸ்-சுன்னாட அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சிந்திப்போமா இருந்தால், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்பட எந்த நபிமாரும் அல்லாஹ்வை பார்த்ததே இல்லை. அதில் யாரும் முரண்பாடில்லை. ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவும் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய எல்லா அறிஞர்களும்
உடன்பட்ட உண்டு அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட யாரும் அல்லாஹ்வை இதுவரைக்கும் நேரடியா பார்க்க இல்லை. பின்னால் நான் உங்களுக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு வரக்கூடிய செய்தியெல்லாம் பின்னால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கணும். சுருக்கமாக விளங்கணும் என்னென்றால் அல்லாஹ்வை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை, காணவே இல்லை. யாரும் அல்லாஹ் நேரடியாக இப்படி நான் உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன பார்க்குற மாதிரி அல்லாஹ்வை யாரும் டிரெக்டாக பார்க்கல. இது நாங்கள் ஈமான் கொள்ளோம், யாரும் பார்க்கல. சரி, அடுத்து என்ன? அல்லாஹ்வை மறுமையில காண முடியுமா என்ற கேள்வியை நான் இன்றைக்கு விடையா பார்க்க போகிறோம். அல்லாஹ் உலகத்தில் எப்படியும் பார்க்கலாம், மறுமையில பார்க்கலாமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்ற நேரம் 6ஆம் சூரா 103 அல்லாஹ் தஆலா சொல்றான், பார்வைகள் அவனை அடைய முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடைய முடியாது. எங்கட பார்வையில் அவனை போய்த்து அடையலாம். அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பான், அல்லாஹ் அவனுக்கு பார்க்க இயலாம். ஆனால் அவனோ அல்லாஹ் தஆலாவோ எல்லோருடையவும் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அடைகிறான். நுட்பமான அறிவுள்ளவன் அவன், ஆற்றல் உள்ளவன், ஞானமுடையவன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் எங்க எல்லாரையும் பார்ப்பான், எங்களுக்கு அவனை பார்க்க இயலாம். லா துத்ரிகுல் அப்சார் வஹு யுத்ரிகுல் அப்சார், அவனை பார்வைகள் சென்றடையாது. அவன் எல்லாரையும் பார்ப்பான், அவன் நுட்பமான அறிவுள்ளவன், ஞானமிக்கவன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நாங்க அல்லாஹ்வை காண முடியுமா அக்கீதால வர ஒரு முக்கியமான பாடம், முக்கியமான ஒரு சாப்டர். ரைட், இதுல நாங்க பார்க்கணும் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்க்கு மிக நெருக்கமான ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்க்கு மிக நெருக்கமான நபி. எந்த அளவுக்குன்னா ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். அல்லாஹ்ட கூட்டாளி, அல்லாஹ்ட ஃப்ரெண்டு, அல்லாஹ்க்கு மிக நெருக்கமான ஒருத்தர் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே சிறப்பு அல்லாஹ்ட தூதருக்கு இருக்கு. அல்லாஹ்க்கு ரெண்டு கூட்டாளி, ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று அல்லாஹ்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க கலீமுல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார், ஹலீலுல்லான்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கலீமுல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார், அல்லாஹ்வோடு பேசியவர். அதாவது அல்லாஹ்வோட பேசுறேன்னா சும்மா மிச்ச நெருக்கம் இருக்கணுமே. அதாவது மிக ஸ்பெஷலான ஒருத்தருக்கு நெருக்கமானவர் என்று வரப்போக்கல அவருக்கு ஒரு சில தன்மைகள் இருக்கு. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுற நேரம் அல்லாஹ், அதாவது ஹதீஸில் நான் பார்க்கிறோம், அவருக்கு கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசியவர். அடிக்கடி அல்லாஹ்வோட கதைப்பார். அல்லாஹ் தஆலா அவரோட அடிக்கடி பேசுவார். மிக நெருக்கமானவர் கலீமுல்லா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவரை பற்றி சொல்ற நேரம் ஒரு வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்ன மனைவியோட வராங்க. அவருக்கு பிரசவ நெருங்குற நேரம், இருட்டில வராரு. வஹல் அதாக ஹதீஸ் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி நபியே உங்களுக்கு வந்துச்சா? இஸ் ரஆ நாரன் ஃபகால லி அஹ்லிஹிம் குஸு இன்னி ஆனஸ்து நாரா லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸ் அவ் அஜித் அலன் நாரி ஹுதா. அவர் நெருப்பை கண்டார். துவான்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் நெருப்பு பத்திரத்தை பார்க்கிறார். பந்ததோட பார்த்தோட சொன்னார், இருங்கோ, இன்னி அனஸ்து நாரா, நான் நெருப்பை பார்க்கிறேன், நான் அதுல இருந்து ஒரு சூழ்பத்திரன்ற அந்த அப்படி ஓலையை அப்படி முறுக்கி கெட்ட போட்டு பற்ற வச்சுக்கொண்டு போவாங்க, அப்படியே நெருப்பு கொஞ்சம் எடுத்து கொண்டு வாரேன். அந்த நெருப்பின் ஊடாக எங்களுக்கு பாதை அறிஞ்சு ரோட்ல பயம் இல்லாம போகலாம், நான் பெய்த்து துவாக்கு பெய்து நெருப்பெடுத்து கொண்டு வாரேன் என்று சொன்னார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க மனைவியை விட்டுட்டு நெருப்பெடுக்கிறதுக்காக போறார். ஃபலம்மா அத்தாஹா நூதிய யா மூசா, அல்லாஹ்வோட பேசுறவர்ன்றதுக்கான செய்தி உங்களுக்கு முந்தி சொல்லிக் கொள்றேன். இப்ப அல்லாஹ்க்கு நெருக்கமானவர் தானே, கலீமுல்லா தானே, அல்லாஹ்வோட பேசுறவர் தானே. இவர் துவாண்ட பள்ளத்தாக்கு கிட்ட வந்ததோட யா மூசா, மூசாவே என்று சொல்லி நாங்க ஒரு அசரீதியை விட்டோம். மூசா மூசான்னு ஒரு சத்தத்தெல்லாம் போட்டான். யா மூசா, மூசா என்று அல்லாஹ் அழைத்தான். இன்னி அன ரப்புக் ஃபஹ்ல நஅலைக் இன்னக பிவாதில் முகத்தஸ் துவா, நீங்க ஒரு ரெண்டு செருப்பையும் கலட்டுங்க. இஹ்ல நஅலைக், ரெண்டு செருப்பையும் கலட்டுங்க. நீங்க பில் வாத் அல் முகத்தஸ் துவா, துவா என்கின்ற பரிசுத்தமான இந்த பள்ளத்தாக்கில் நீங்க இருக்கிறீங்க, உங்களோட ரெண்டு செருப்பை நீங்க கலட்டிட்டு மேல வாங்க அல்லாஹ் தஆலா மூசா நபியோட பேசுறான். இப்ப இவருக்கு என்ன பேரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள சிறப்பு பேரு கலீமுல்லா, அல்லாஹ்வோட பேசியவர். இவர் அல்லாஹ் கிட்ட போறாரு, நெருப்பெடுக்க போறார். அதாவது துவாக்கு நெருப்பெடுக்க போறாரு. நெருப்பெடுக்க போற நேரம் அல்லாஹ் சொல்றான், மூசா நீங்க பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க, உங்களோட ரெண்டு செருப்பையும் கலட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. வனக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா, நான் உங்களை சாய்ஸ் பண்ணிட்டேன், உங்களை தெரிவு செஞ்சிட்டேன், உங்களுக்கு நான் வஹி இறை கட்டளை நான் தரப்போறேன்.
நான் உங்களுக்கு சொல்ற இறை செய்தியை நீங்க கேட்டுக்கங்க. நான் அல்லாஹ் உங்களை நபியாக பிறக்கி எடுத்துட்டேன், உங்களை நான் தெரிவு செஞ்சிட்டேன். அவங்களுக்கு வகை அறிவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை செய்தியை நீங்க கேட்டுக்கங்க. இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. நான் அல்லாஹ், நீங்க என்னத்தான் வணங்கணும், தொழுகை நிலைநாட்டணும், என்ன ஞாபகத்துக்காக நீங்க தொழுகை நிலைநாட்டணும், என்னையே வணங்கணும் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார். இங்க பாருங்க என்ன சொல்ல வாரன்னா, பின்னால வார வசனத்தை கேட்டா உங்களுக்கு விளங்கும். இங்கே அல்லாஹ்வுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மிக இறுக்கமான ஒரு உறவு இருந்துச்சு. அந்த உறவோட உச்சகட்டம் எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ்வோட பேசுறாரு, நாங்க பேசுறோமே அல்லாஹ்வோட பேசுறாரு. துவா பள்ளத்தாக்குக்கு போறாரு, அல்லாஹ் சொல்ற நான் நபியா தெரிவு செஞ்சுட்டேன்றாரு. இப்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க தானே. இப்ப இவருக்கு அடிக்கடி பேச என்ன வரும், பேசுற அந்த வாய்ஸை நான் பார்க்கணும். என்னோட அடிக்கடி ஒருத்தர் போன்ல பேசுறான்னு வைங்க, இது வரைக்கும் நீங்க கண்டில்லன்னு வைங்க, உங்களோட உள்ளம் சொல்லும் ஷேக் உங்களை நான் ஒரு முறை பார்க்கணும், இல்ல பரவாயில்ல, இல்ல ஒரு முறை சந்திப்போமே, உங்களை நான் ஒரு முறை கதைக்கணும் மாதிரி இருக்குது, உங்களோட நிலைமைகள் நிறைய சொல்றீங்க, உங்களை பேசணும் மாதிரி இருக்குது. அப்ப நாங்க நேரடியா பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோமே, அது இயல்பு. நாங்க காணாத ஒத்தரை அவருடைய வயசுகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய சிந்தனைகள், கருத்துக்கள் வார நேரம் அவரை கொஞ்சம் நேர்ல பார்க்கணும். அப்பா இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டார் இல்லையா, அப்படியே சிந்தனை மூசா நபிக்கு வருது. அப்ப மூசா நபி சொன்னாரு, வலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு. குறித்த காலம், குறிப்பிட்ட ஒரு காலம், குறிப்பிட்ட நாள், இடம் வந்துச்சு. அந்த நாள் வந்த வலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா, நாங்க குறிக்கப்பட்ட அந்த நாள் வந்த நேரத்தில், அந்த 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 மீகாத், அந்த எல்லாம் அந்த குறிப்பிட்ட இடம் வந்த நேரத்தில், குறிப்பிட்ட அந்த காலத்தில், வகல்லமஹு ரப்புஹு, அவருடைய ரப்பு அவரோட பேசினார். யாருடைய ரப்பு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பு மூசா அலைஹிஸ்ஸலாமோடு பேசினார். வக்கல்லமஹு ரப்புஹு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து ரப்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினார். பால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ரப்பி அரினி அந்துர் இலை, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும், எனக்கு ஒன்ன கொஞ்சம் காட்டே. அந்த அந்த சினே, அந்த உறவு, அந்த உச்சகட்டம், அல்லாஹ்வோட அந்த அன்பு, அல்லாஹ்வோட அந்த அன்புடைய உச்சகட்டம், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும் ரஹ்மானே, கொஞ்சம் எனக்கு ஒன்ன காட்ட மாட்டாயா? அரினி யா அல்லாஹ், அதாவது என்ன, கால ரப்பி அரினி அந்துர் இலை, எனக்கு ஒன்ன காட்டி நான் உன்னை பார்க்கணும். கால லன் தரானி, நீ என்ன பார்க்கவே மாட்டாய். இந்த இடத்துல விளங்கிக்கிறோம், முத்தஸிலாக்கள் சொல்ல வழிகட்டை பிரியோடு சொன்னாங்க, லன் தரானி, லன் என்ற சொல் அரபுல வந்து பார்க்கவே மாட்டாய், லன் தரானி பார்க்கவே மாட்டாய் நல்லா சொன்னேன். இதை வச்சு அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் பார்க்கவே இல்லை, இங்கேயும் பார்க்கல, அங்கேயும் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல. அப்படி இல்லை, வேற செய்திகள் அல்லாஹ் பார்க்கலாம்ன்றதுக்கு வரும். அல்லாஹ் தஆலா அந்த உன்னதமான இறந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்து வைக்கணும். அதை விட சொர்க்கத்தில் இன்பம் ஒன்று இல்லை. அல்லாஹ்வை காண்றதை விட ஒரு இன்பம் இருக்காது. அல்லாஹ் மஜல்னா மின்னும், அல்லாஹ் உங்களை என்னெல்லாம் அல்லாஹ் ஆக்கி வைக்கணும், அல்லாஹ்வை காணக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைக்கணும். ரைட். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், லன் தரானி, என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, வலாக்கின் உன்துர் இல ஜபல், இந்த மலையை பாருங்க மூசா, அந்த மலையை நீங்க பாருங்க, ஃபைனஸ்தகர்ர மக்கானஹு ஃபஸௌப தரானி, மலை மலைக்குரிய இடத்துல இருக்குமா இருந்தால், அது ஆடாம அசையாம உசும்பாம அது இருக்கிற இரும்பு மாதிரி கல்லு மாதிரி அதே இடத்துல இருக்குமாக இருந்தால், ஃபஸௌப தரானி, நீங்க என்ன பார்த்துக்கொள்வீங்க, என்ன கண்டுடுவீங்க. இப்ப நீங்க மலையை பாருங்க. ஃபலம்மா தஜல்லா ரப்பஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கா வஹர்ர மூசா ஸைகா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒளியை அந்த மலையில் பாய்ச்சான். மூசா மலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு உதயமாகுவதற்காக அந்த அல்லாஹ்வுடைய அந்த பிரகாசத்தை அந்த மலையில் தஜல்லா ரப்பஹு லில் ஜபல், மலையில் தன்னுடைய அந்த அந்த ஜல்லா அந்த பிரகாசத்தை பாய்க்க, ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூசா ஸைகா, அந்த மலை துண்டு துண்டா போச்சு, துண்டு துண்டா வெடிச்சு சிதறி அப்படி பீஸ் பீஸா போச்சு, மலை பறந்து போய்த்தாச்சு. உடனே வஹர்ர மூசா ஸைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நினைவற்று மூச்சு திணறி அப்படியே நினைவில்லாமல் சுயநினைவிலிருந்து விழுந்து விட்டார்கள். ஃபலம்மா அஃபாக், புத்தி தெளிஞ்சு மூச்சு அந்த 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 என்ன அந்த மயக்கம் தெளிந்து மூசா உணர்வு பெற்று எழும்பினார்.
قال سبحانك تبت إليك وأنا أول المؤمنين. நீ தூய்மையானவன், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், உன்னை விசுவாசிக்கிற மூமின்கள்ல முதலாவதாளாக நான் இருக்கிறேன் ரஹ்மானே, உன்னை நான் காண முடியாது, உன் அந்த ஒளியை கண்டு முடிய அல்லாஹ் அந்த தஜல்லா பலம்மா தஜல்லா கர்ரமு லில் ஜபல், மலையில அவர் அல்லாஹ் தஆலா ஒளியை பாய்க்க அதாவது மலை தக்கா தூள் தூளா போகுது. ஹர்ர மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. உணர்வு பெற்றவுடன் எழும்புகிறார், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், என்னை மன்னிச்சுக்கோ என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் என்றது அல்லாஹ் தஆலா 7ஆம் சூரா 143 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல என்ன விளங்குது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்கின்றவன் ஒரு தனி சக்தி, அது ஒளி. அல்லாஹ் நூறு சமாவா, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லத் مثل نوره كمشكات المشكات في المصباح المصباح في زجاج. அல்லாஹ் தந்த ஒளியை பத்தி அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார் அல் குர்ஆன்ல சூரத்து நூர்ல. அல்லாஹ்ட தந்த பிரகாசத்தை அப்படியே அவன் யாருன்னு அப்படி அழகா சொல்லிக் கொடுக்கிறார். வீட்டு போய்ட்டு வாசிப்பாரு, சூரத்து நூர்ல வருது. அல்லாஹ்ட அந்த பிரகாசம் இத மனித சக்திக்கு ஏத்துக்குள்ளேலா உள்வாங்கேலா, மனிதனால அதை தாங்கேலா. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஒளி பிரகாசம். அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஒளி இந்த வெளிச்சத்தை பார்க்கறது ஒரு கெப்பாசிட்டி, ஒரு அளவிக்கிற இது எங்களுக்கு இதுக்கு மீறி எங்களுக்கு பார்க்கலாம். பார்த்து கொண்டே இருந்தோம்னா எங்களுக்கு கஷ்டம். அந்த ஒளியை உள்வாங்கிறதுக்கு ஒளியை பார்க்கறதுக்கு என்று சொல்லி சக்தியில ஒரு அளவிக்கிற அல்லாஹ் தஆலா மறுமையில் என்ன தெரியுமா செய்றான், மனிதனுக்கு பயங்கரமான ஒரு சக்தியை கொடுக்கிறான். பாருங்க, இங்க எங்கட உடலுக்கு இல்லாத சக்தி அங்க வருது. அங்க என்ன சக்தி வருதுன்னா பாருங்க, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார், இன்னர் ரஜுல மின் அஹ்லில் ஜன்னah யுதா குவா 100 ரஜுலின் ஃபில் அக்ல் வஷ்ர்ப் வஷஹ்வா வல் ஜமா. அதாவது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நாளை மறுமை ரசூலா சொன்னதாக, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிடுறத்திலையும் இச்சை கொள்றத்திலையும் உடலுறவு கொள்றத்திலையும் 100 மனிதர்களோட ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தருக்கு வழங்குறான். இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்க்கலா போன, அவங்க மயங்கி விழுந்தாங்க. அங்க அல்லாஹ் எப்படி பார்க்கலாம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல சுவர்க்கத்தில் இருக்கிற ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா சாப்பிடுறதுலையும் குடிக்கிறதுலையும் உடலுறவு கொள்றதுலையும் அதாவது இச்சை கொள்றதுலையும் 100 மனிதர்களோட ஆற்றலை அல்லாஹ் வழங்குறான். அப்ப இவர் கேட்கிறார் ஃபகால் ரஜுல் மின் யஹூத், ஒரு யூதன் கேட்கிறார் அந்த இடத்துல, ஃபைனல் அது யல்குல் வஷ்ரப் தகுல் லஹுல் ஹாஜா, திண்டா குடிச்சா டாய்லெட் போகணுமே, யூரின் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஒரே திண்டு இருந்தா தின்னேலும் 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 எவ்வளவு தின்னலாம் சொர்க்கத்தை அல்லாஹ் அப்படி சக்தியை கொடுக்கிறான். ஒருத்தனுக்கும் மனைவியோடு உறவு கொள்ளலாம், அல்லாஹ் அவனுக்குள்ள ஒரு அளவை வச்சிருக்கிற. ஆனா 100 பெண்களுக்கோடு உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பலத்தெல்லாம் கொடுக்கிறான், அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்கிறான். உடனே அந்த யஹூதி கேட்கிறான், அப்ப திண்டால் குடிச்சால் மலசல கூட போக வேண்டி வருமே அப்படின்றதுக்கு அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதாவது யஃபீது மின் ஜல்திஹி ஃபைதா பத்னஹு கத் லம்ர். பாருங்க, அதாவது உடனே அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, சொர்க்கவாசிகளோட ஒத்தட கழிவு மலசல உபாதை என்பது தோல்ல இருந்து வெளியேறக்கூடிய வேர்வையாகும். இன்னொரு அறிவிப்புல இழுக்கிற அந்த இது ஏப்பமுட்ற அந்த ஏப்பமுற்றத்தோட அவன் டாய்லெட் யூரின் பாஸ் பண்ண வேண்டிய தேவை வராது. அவன் தோல் அவன் என்ன அதாவது அந்த வியர்வைகளோடு அது இல்லாமைக்கு பேத்திரும் வயிறு சுருங்கி விடும் என்று அல்லாஹ் சொன்னாங்க என்ற செய்தி நாங்கள் முஸ்னத் அஹ்மதில் 18509 19333 செய்தியாக நாங்கள் பார்க்குறோம். இது எதை நான் இதை சொன்னேன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் பார்க்கலா போச்சு, மயங்கி விழுந்தாங்க. மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கலாம் என்று எங்களோட உடம்பு அல்லாஹ் அதற்குரிய மாதிரி மாத்துறான். நரகவாதிகளை பற்றி பேசுகின்ற ஹதீஸ் குர்ஆன் என்ன சொல்லுன்னு சொன்னால், அவன் தோள்பட்டைக்கும் ஒரு தோள்பட்டைக்கும் அடுத்த தோள்பட்டைக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை சொல்லும். அவ்வளோ அந்த மனிதனை கொள்ளுண்டு அந்த மனிதன் அப்படி கொளுத்து பெருக்க வைக்கிறான். மிகப்பெரிய அளவில் அவன் பொடியெல்லாம் நரகத்துக்கு தயாராக்குறான்.
இதே சின்ன உடம்பு எல்லாம் நரகத்துக்கு தயாராக்கிற பிரமாண்டமான உடம்பாக எல்லாம் மாத்திரம் மிகப்பெரிய ஒரு மலையிட அளவுக்கு அதை விட பிரமாண்டமாக ஆக்கித்தான் நரகத்துக்கு எல்லாம் போடுறான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா ரப்ப பார்க்கிறதுக்குரிய சக்தியாக மூமிங்களுக்கு அல்லாஹ் தாலா பயங்கரமான ஒரு சக்தியை கொடுக்கிறான். இப்ப அல்லாஹ்வை பார்க்கலாம்ன்றதுக்குள்ள ஆதாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வமா கான லிபஷரின் அய்யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யா, அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வோடு வஹி என்னும் இறை செய்தி கொண்டு வாருது அதனூடாக தவிர ஒரு மனிதனோட அல்லாஹ்வோட பேச மாட்டான். அல்லாஹ்வோட பேசுறா இருந்தால் வஹியால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மணி ஓசையில வரும், அல்ல நேரடியாக மனித ரூபத்தில் வந்து அப்படி உட்காருவார் சபையில. இப்படி அல்லாஹ் தஆலா வஹியை கொண்டு வரதுக்கு சில மெத்தட்களை வச்சிருந்து. வஹி என்பது அசரீரியாக ஒரு சத்தமாக வரும், மணி ஓசையில வரும், அல்லது வந்து மனிதனாக வந்து மனிதர்களோட மனிதர் வந்து உட்கார்ந்து படிச்சு கொடுத்துட்டு போறது, இப்படியான அமைப்புகள்ல வரும். ஆனால் ரசூலுல்லாஹ் கடும் வேதனையாக இருக்கும், மிச்சம் பாரமாக இருக்கும். இங்க அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரோட எந்த மனிதரோட பேசுறா இருந்தால் வஹியாகவோ அல்லது அவுமின் வராய் ஹிஜாப் அல்லது திரைக்கு அப்பால இருந்து ஒரு திரை போட்டு திரைக்கு அப்பால அசரீர் மட்டும் சவுண்ட் மட்டும் வரும். ரைட், உங்களுக்கு 5 நேரம் தொழுக, ஆயத்துல் குர்சி உங்களுக்கு தந்துட்டேன், 5 நேரம் நீங்க தொழணும், இந்த 5 நேரம் தான் உங்களுக்கு உலகம் அழிகின்ற வரைக்கும் உங்களோட சமுதாயத்துக்கு 5 நேரம் தொழுகதான் ஒரு அசரீரியில வரும். திரை கப்பால் இருந்து அல்லாஹ் பேசுவான். அடுத்தது அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹி பீதினிஹி மா யஷா இன்னஹு அலியுன் ஹகீம், அல்லது ஒரு ரசூல் தூதர் அனுப்புவார், அந்த தூதர் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வஹீயூடாக வாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவார். 42ஆம் சூரா 51 வசனத்துல அல்லாஹ் தஆலா எப்படி அந்த செய்தி அல்லாஹ் தாரன்றது அல்லாஹ் வஹீய தாரன்றது சொல்றார். இதுல என்ன விளங்குது? திரைக்கு அப்பால பேசுறது, வஹீயாக வாரது, ஒரு தூதர் வாரது. இந்த 3 மெத்தட்லயும் அல்லாஹ் முன்னுக்கு வரல. அதாவது எப்படி பாருங்க, ஒன்று வஹி, வஹீண்ட இறை கட்டளை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஜா உங்களுக்கு ஜிப்ரீல் சலாம் சொல்றார். இது வஹி. அல்லாஹ் ஒண்ட இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், என்ன கட்டி அணைத்தார், இறுக்கினார், நெருக்கினார், ஓது மா நபி காரி மா நபி காரி மா நபி காரி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், என்ன வஹி, அது ஒரு வடிவில் வாரது. அடுத்தது என்ன? மின் வராய் ஹிஜாப், திரைக்கு பின்னால இருந்து அசரீர் சவுண்ட் மட்டும் வாரது. மூணாவது என்ன? யுர்சில ரசூல், அவர் தூதர் வருவார், அது ஒரு மலக்கா யாரோ ஒருத்தராக வந்து பேசுறது. இந்த 3 மெத்தட்லையும் அல்லாஹ் நேரடியாக வந்து பேசுறதா சம்பந்தப்படல. 42:11 42:51 ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, 3 விடயங்களை கூறுபவர் நபியர்கள் மீது இட்டு கட்டி கூறிவிட்டார் என்று சொல்லிட்டு அதில் ஒன்றாக சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்ற நேரம், மன் ஹத்தஸ அன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரா ரப்பஹு ஃபக்கத் கதப், யார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை கண்டதாக சொல்லுகின்றாரோ அவர் போய் சொல்லிவிட்டார். வஹுவ யகூல் லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனை பார்வைகள் அடையாது, அவன் பார்ப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வசனத்தை ஆயிஷா நாயகி ஓதி காட்டி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தேன் யார் சொன்னால் அவர் பொய்யே சொல்லிவிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிமில் பதிவு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது என்ன விளங்குன்னு சொன்னால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கலன்னு எங்களுக்கு விளங்குது. காஃபிர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் பார்க்கலாமான்னு சொல்லி சம்பந்தமா வரக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹி யௌமைதில் லமஹ்ஜூபூன் இன்னஹும் லஸாலுல் ஜஹீம் இன்னஹும் கான், அதாவது அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபின் இல்லையா, அல்லாஹ் அப்படி சொல்ற, கல்லா பல்ரான் அலா குலூபி மா கானு யக்ஸிபூன், அவங்கற உள்ளங்கள் துருப்பிடிச்சு பேத்திக்குது. கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹி யௌமைதில் லமஹ்ஜூபூன், அப்படி அல்ல, அந்த காஃபிர்கள் நாளை மறுமை நாளையிலே அவங்க ரப்பை பார்ப்பதை விட்டு திரையிடப்படுவார்கள். காஃபிர்களுக்கு பார்க்கலாம். அதுல சில முரண்பாடு அறிஞர்கள் வாசிச்சுட்டு போனா நிறைய முரண்பாடுகள் வருது. பார்க்கலுமா, அல்லாஹ் உதயமாகுவான், எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் மறைஞ்சிடுவான், பல கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் குர்ஆன்ல நாங்க தெளிவா பார்க்கிற செய்தி என்னன்னு சொன்னால், கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹி யௌமைதின் லமஹ்ஜூபூன், அப்படி அல்ல,
அவர்கள் காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டு மறுமையில் திரையிடப்படுவார்கள். இன்னும் லசாலுல் ஜஹீம், அவங்க நரகத்துக்கு ஓட்டப்படுவார்கள், நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அவங்க பொய் பிச்சு அந்த மறுமை பொய் என்று சொல்லி வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் அந்த பாக்கியத்தை இழப்பார்கள் என்றதை அல் குர்ஆனிலே சொல்லி தரு. சூரா முத்தஃபிஃபின் 15வது வசனம். இப்போ நாங்கள் சுருக்கமாக விளங்குவோம் என்னென்றால், அல்லாஹ்வை மறுமையில் காண முடியும். என்ன ஆதாரம்? வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. வுஜூஹு யௌமஇதின் நாதிரா, அந்த நாளையில் சில முகங்கள் அவனை பார்த்து கொண்டே இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தங்களுடைய ரப்பின் பால் அந்த முகங்கள் செழிப்புற்ற முகங்களாக, அந்த முகங்கள் மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்கின்ற நிலைமையில் தன் இறைவனை நோக்கியவையாக இருக்கும். மகிழ்ச்சியால் முகங்கள் செழிப்புற்று பிரகாசம் அடைந்த நிலைமையில இன்றைக்கு என் ரப்ப நான் பார்க்க போறேன், எப்படி சந்தோஷமாயிருக்கும். உலகத்தை படைத்தாளக்கூடிய என்னை படைச்சி எனக்கு உணவளிச்சு எனக்கு ஹிதாயத்தை தந்து என்னை பூமியில வாழ வச்சு எனக்கு எல்லாம் செஞ்சு என் குடும்பம் கோத்திரம் அது இது வசதி வாய்ப்பு எல்லாம் தந்து இந்த உலகத்தை எனக்காக படைச்சு எல்லாத்தையும் தந்த அந்த ரப்ப நான் பார்க்க போறேன் என்ற மகிழ்ச்சி சந்தோஷம். உஜூஹுன் யௌமஇதின் நாதிரா, சில முகங்கள் அந்த நாளில் செழிப்புற்றதாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தன் ரப்பை நோக்கி அந்த முகங்கள் பார்த்து நோட்டமிட்டு பார்த்தவைகளாக இருக்கும் என்றது அல்லாஹு தஆலா சூரா கியாமா 75வது சூரா 22 23 அல்லாஹு தஆலா சொல்றான். லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத், அவங்க விரும்பியதெல்லாம் அந்த சொர்க்கத்தில் அவங்களுக்கு இருக்கு, இன்னும் அதற்கு மேலதிகமாகவும் இருக்கும். 50வது சூரா 35வது வசனம். இதுல லஹும் மா யஷாஊன ஃபீஹா, அவங்க நாட்டுறது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. வலதைனா மஸீத், எங்களுக்கு அதை விட மேலதிகமாக இருக்குது. இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கிற நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர் தந்தைன்னு போட்டக்கூடிய தஃப்சீர்ல அவரை விட சிறந்தவர் இல்லை, அவ்வளவு பெரிய ஒரு அறிவு கடல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலதைனா மஸீத் என்பது எங்களுக்கு இன்னும் நாங்க அதாவது லஹும் மா யஷாஊன ஃபீஹா, சொர்க்கத்தில் நாங்கள் விரும்பி எல்லாம் இருக்குது, மேலதிகமா இன்னும் எங்கள்கிட்ட இருக்கு என்று சொல்றதுக்கு அதிகம் எங்களுக்கு மேலதிகமாக எங்கள்கிட்ட இருக்குன்றதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ருயத்துர் ரப், என்ன அது மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கிறது. மேலதிகமா இன்னும் எங்கள்கிட்ட இருக்கின்றது. சொர்க்கம் போறது ஓகே, அதல்ல சொர்க்கம் போறதல்ல சந்தோஷம், சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கிற பெரிய சந்தோஷம், அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை, அதுவும் உங்களுக்கு உண்டுன்றதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரம் 50-35 வசனத்துக்கு விளக்கம் அளிக்கிற நேரம் வலதைனா மஸீத் என்பதற்கு எங்கள்கிட்ட மேலதிகமாக இன்னும் அதிகமாக இருக்கு என்பதற்கு அல்லாஹ்வை காணுதல் என்ற விளக்கம் கொடுக்கிறார். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னா அல் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்தை பேசிடுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், துரீதுன ஷையன், என்ன சரி வேணுமா உங்களுக்கு, அஸீதுக்கும், உங்களுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சு தந்துட்டேன்னா அல்லாஹ் ரப்பு வாரான் வந்து எங்க எல்லாரையும் பார்க்கிறான். அல்லாஹும்ம ஜல்னா மின்னும், நாங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் சொல்லுவான் எங்களை பார்த்து, என்ன தெரியுமா, துரீதுன ஷையன், மக்களே எனக்கு அடிபணிந்து வாழ்ந்த அடியார்களே, இந்த சொர்க்கம் உன்னோடு நினைச்சு வாழ்ந்தவங்களே, எனக்காக இரவு பகலாக இபாதத்துக்கள் ஈடுபட்டவர்களே, நல்ல அமல்கள் ஈடுபட்டவர்களே, உங்களுக்கு நான் என்ன சரி செய்யணுமா, அஸீதுக்கும், இன்னும் மேலே என்ன சரி தரணுமா, ஃபயக்கூலு, சொர்க்கத்தில் இருக்கிற நாங்கள் சொல்லுவோம், சொர்க்கத்தில் இருக்கிற சொல்லுவாங்களாம், அலம் தபியல் வுஜூஹனா, நீ எங்களோட முகங்களை பிரகாசமாக்கல ரஹ்மானே, எங்களோட முகங்களை நீ வெண்மையாக்கல ரஹ்மானே, அல்லாம் துதுஹினல் ஜன்னா, சொர்க்கத்தை நீங்க நுழைய வைக்கல ரஹ்மானே, சொர்க்கத்தை நுழைய வச்சிட்டாய், எங்களோட முகங்களை எல்லாம் பிரகாசமாக்கிட்டாய் என்று சொல்லி போட்டுட்டு வத்துஞ்சினா மினன் நார், நரகத்தில் எங்களை பாதுகாத்துட்டா ரஹ்மானே, இதை விட வேற என்னதான் இருக்கு. நாங்கள் உள்ளிக்கு இருந்து சொல்ற சொர்க்கத்துள்ளுக்கு இருக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியுமா, யா அல்லாஹ் எங்களோட முகத்தை எல்லாம் பிரகாசமாக்கினாய், நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு நீ வேற அருள் தந்துட்டாய், சரி எங்களை சொர்க்கத்துள்ளுக்கு நிலை வச்சுட்டாய், நரகத்தில் பாதுகாத்துட்டாய், வேற என்ன. உடனே ஃபயுக்ஷஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் தன் திரையை நீக்குவான். அங்க வழங்கப்பட்ட சக்தியை நான் ஏற்கனவே சொன்னேனே, ஏற்கனவே சக்தி என்ன சக்தி, பலமான சக்தியை கொடுக்குறேன். உறவு பல பெண்களோடு மனைமார்களோடு உறவு கொள்ளக்கூடிய அளவில் அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறான். சாப்பிட 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 எவ்வளவு சாப்பிடேலும் என்ற அளவுக்கு எல்லாம் சக்தியை கொடுத்து பலமாக்கினதுக்கு பின்னால அல்லாஹ் பார்க்கிற சக்தி அவனுக்கு வந்துடும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடனே அல்லாஹ் தஆலா திரையை நீக்குவான். ஃபமா உது ஷைஅன் ஹப்ப இலைஹிம் மினன் நظர் இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். அல்லாஹும்ம ஜன்னா மின்ஹும். அந்த இடத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை பார்ப்பதை விடவும்
மிக விருப்பமான உயர்ந்த ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த நாள்ல அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல எல்லாமே கொடுத்தாச்சு, கிடைக்கிற அவ்வளவு இன்பங்களும் கிடைச்சாச்சு. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் என்ன செய்ய வேணுமா? ஒன்றுமான ரஹ்மானே, எங்கட மொத்த வெண்மையாக்கிட்ட பசுமையாக்கிட்ட எல்லாம் கிடைச்சாச்சு, சொர்க்கத்துக்கு வந்து நரகத்தின் பாதுகாப்பு செஞ்சுட்டாய், இதை விட வேற என்ன? அல்லாஹ் திரையை நீக்குவான், தன்னை காட்சிப்படுத்துவான். அல்லாஹ்வை பார்ப்பதை விட வேற எந்த சந்தோஷம் இருக்காது. அல்லாஹ் இந்த இடத்துல சும்மத்தல ஹாதிஹில் ஆயா லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, நன்மை புரிந்தவர்களுக்கு உரிய கூலியும் நன்மைகளை விட அதிகமானவைகளும் இருக்கின்றது என்ற வசனத்தோடு ஓதி வலா இர்ஹகு வஜூஹும் கத்ரா வலா தில்லா உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்களுடைய முகங்கள் இருளோ இழிவோ சூழ்ந்து கொள்ளாது, அவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள், அதிலே அவர்கள் இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ஓதினாங்க. நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலியும் அதை விட அதிகமாகவும் இருக்கிறது என்பதை ரப்பை பார்த்தல். நாங்கள் ரசூலுல்லாவோடு இருந்தோம். அப்போ முழு நிலவை பார்த்தார்கள். 14ஆம் நிலவு சம்பூர்ணமான பௌர்ணமி, அந்த நிலவு அப்படியே ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா ரஸியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் அப்படியே நேரம் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், நீங்க உங்க ரப்ப பாப்பீங்க, இந்த சந்திரனை நீங்க பார்க்கிற மாதிரி உங்க ரப்ப பாப்பீங்க. முஅ்தஸிலாக்கள் தான் அல்லாஹ் பார்க்கலாம்னு சொன்னார். தெளிவான அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அகீதா அல்லாஹ்வை பார்க்கலாம். இன்னும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்க ரப்ப நீங்க பாப்பீங்க, இந்த நாள்ல நீங்க எப்படி சந்திரனை நீங்க பாக்குறீங்களோ இந்த சந்திரனை பார்க்கிற மாதிரி மறுமையை நீங்க பாப்பீங்க. துதாமூன ஃபீ ருயத்திஹி, அவனை பார்ப்பதில் எந்த தடையும் இருக்காது. ஓரமாக இவ்வளவு நேரம் நீ பார்த்து கொண்டிருக்கிறா, கொஞ்சம் என்ன பார்க்க விடு, அப்படி போல தேவையில்லை. நிலவை பார்க்கறதுக்கு அது எவ்வளவு நேரம் தான் பார்த்து கொண்டிருக்கிறா, கொஞ்சம் ஓரமாக நான் பார்க்க போறேன், அப்படி இல்லை. யாருக்கும் பார்க்கலாம், அப்படி அண்ணாண்டு பார்த்தா யாருக்கும் பார்க்கலாம் நிலவை. இப்படி ரப்பை நீ ஓரமாக நான் பார்க்க போற, இவ்வளவு நீ பார்த்து கொண்டிருக்கிற, கொஞ்சம் என்ன விடு பார்க்கறதுக்கு, அப்படி முட்டி மோதி பார்க்க தேவையில்லை. ரப்பு வருவாள், அவனை நல்ல முறையில் மூமிங்கள் பார்ப்பார்கள், சக்தியும் அவங்களுக்கு வழங்கப்படும் என்றது ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி நீங்க பார்க்கணுமாக இருந்தால் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னுக்குள்ள ஃபஜ்ர் தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள அசர் தொழுகையையும் பேணி வாங்க, மறுமையில் நீங்க அல்லாஹ் பார்ப்பீங்க. அல்லாஹ் ரசூல் சொன்ன புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் லா யனாம், அல்லாஹ் தூங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அய்யனாம், அவனுக்கு தூக்க தேவையும் இல்லை. நாங்க அக்கீதால படிச்சோம், அல்லாஹ் நாங்க விசுவாசிக்கணும், அப்படி அதுதான் ரப்பு. எவ்வளவு நேரமா நான் நிக்கிறேன், எனக்கு கேளவா, அப்ப நான் கொஞ்சம் தூங்க போறேன், நீ பாரு, இது நான் நீங்க. ரப்பு அப்படியெல்லாம் தூங்கவே மாட்டான். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சின்ன தூக்கம் இல்ல, கொரட்டை விட்டு தூங்குற பெரிய தூக்கம் அவனுக்கு இல்லை, அவன் தூங்கவே மாட்டான். உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, அல்லாஹ் தஆலா தூங்க மாட்டான், தூங்க தேவையும் இல்லை. அவன் நீதி என்னும் தராசை உயர்த்தி படிச்சு நிற்பான். சரியா? அதாவது அமலில் இரவு செய்கின்ற செயற்பாடு அமல்கள் பகலையில வந்தடையுது, பகல்ல செய்கிற அமல்கள் இரவையில வந்தடையுது. சொல்லி பிரசனம் சொல்றாங்க, ஹிஜாபுஹு அன்னூர், பிரகாசம் ஆண்ட திரை, அல்லாஹ் பிரகாசத்தால திரையை போட்டு வச்சுக்கிறான், பார்க்கலாம். இப்ப லவ் கஸபஹு லஹ்தரகத் லஹரகத் சுபஹாத் வஜிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கி, அடியார்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தன் ஒளியை கொண்டு மறைத்து கொண்டிருக்கிறான். தன் ஒளியை மறைத்து கொண்டு அடியார்கள் பார்க்கிற அளவுக்கு மறைத்து கொண்டிருக்கிறான். அவன் முகத்தில் இருந்து வரக்கூடிய பிரகாசம், அவன் திறந்தா முகத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் பார்வை எட்டும் தூரம் அளவுக்கு கரித்து சாம்பலாக்கி எரிச்சு போட்டுடும் ரசூலுல்லாஹ் சொன்னார். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையை பார்த்து மயங்கி கீழே விழுந்தாங்க, மலை தான் தூள்தூளா போயிடுச்சு. மனுஷனுக்கு அதை பார்க்கிற சக்தி உலகத்தில் இல்லை, மறுமையில் எல்லாம் அந்த சக்தியை கொடுப்பான். சக்தியை கொடுத்ததற்கு பின்னால் மக்கள் அந்த ரப்பை பார்ப்பார்கள். அல்லாஹ் தன் கெண்டை காலை நீக்கி சுஜூது செய்யுங்க என்று சொல்லுவான். நாங்கள் எல்லாரும் வந்து சுஜூது செய்வோம். அவரை பார்க்க முடியுமா சொன்னால் நிச்சயமாக பூரணமான பௌர்ணமி இரவில் அந்த சந்திரன் எப்படி நான் பார்க்கிறோமோ அதே போன்று ரப்பை நாங்கள் பார்ப்போம் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய சுன்னா சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய அகீதாவுல யாருமே முரண்படாத உடம்பட்ட செய்தின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அல்லாஹ்வை காண முடியும். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷிலே இருக்கிறான். அர்ஷிலே இருந்தாலும்
கணித்துக் கொண்டிருக்கிறான். இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாட அடிப்படைன்றதை ஆழமாக மனதில் பதிய வைத்து இன்பம் 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 பேரின்பம் சுவனம், அந்த சுவனத்து இன்பங்களிலெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாத மிகப்பெரிய இன்பம் எது தெரியுமா? அந்த ரப்பை நாளை மறுமையிலே காண்பது. இந்த உலகத்தில் என்னை உங்களை படைத்து வாழ வைத்து எங்களுக்கு எல்லா அருள்களையும் தருகின்ற அந்த ரஹ்மானை பார்க்கின்ற அந்த நாள் எதுவோ அதுவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இன்பம். அந்த இன்பத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள், நான் பெற்றவர்கள், நீங்கள் பெற்றவர்கள், எல்லா மூமின்களுக்கும், எல்லா கொள்கை உறவுகளுக்கும், எல்லா ஏகத்து உறவுகளுக்கும் அல்லாஹு தஆலா ரப்பை மறுமையில் காணுகின்ற அந்த உயர்ந்த உன்னதமான பாக்கியத்தை வழங்க வேண்டும். எவர்கள் நல்லவர்களோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்லாஹ் எங்களை வாழ வச்சு அவர் நல்ல முறையில் இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கின்ற தூய்மையான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவோடு இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற அந்த நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா எம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.